நடித்த இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் ஷியாம். அது யாருன்னு தெரில, ஏன்னா கொலகாரன் நான் தான் படத்தில். போலீஸ் ஆஃபீஸர் ஓ சாரி, மறந்துட்டேன் சார், மெமரி சார், சாரி சார், ஞாபகப்படுத்துங்க சார் பாப்பா. இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில், ஏன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது. ஸோ இந்த கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அது மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இது என்ன போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்கும்னு நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது.